side. கோகர்னா பீச் ட்ரெக் சீரீஸோட ஃபைனல் பார்ட் இது. ஸோ இப்போ நம்ம வந்து பாரடைஸ் பீச்சிலேருந்து பெலிகான் பீச் வரைக்கும் நம்ம ட்ரெக் பண்ணி போக போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த பாரடைஸ் பீச்சில் வந்து மக்கள் வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க. எக்ஸிட் ஆகிறது வந்துட்டு உங்களுக்கு ஃபெரி மூலமாக ஓம் பீச் போய்ட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க. ரீசன் வந்துட்டு இதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா பழையபடி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஹில்ஸில் அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெலிகன் பீச் வந்துட்டு ஒரு நார்மல் ரெகுலர் பீச் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு இந்த பீச்சை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ரோடு வழியாக நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் கட்டாயம் வந்துட்டு ட்ரெக் பண்ணிவிட்டு பெலிகன் பீச் போய் தான் அங்கேருந்து நீங்கள் வந்து ரோடு மூலமாக நீங்கள் போக முடியும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். பழையபடி உங்களுக்கு பாதை பார்த்தீங்கன்னா மல்டிப்பிள் டிவியேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். எது கரெக்டான பாதைன்னு கண்டுபிடிக்க கஷ்டம். கூகுள் மேப் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் காட்டாது. பட் ஸ்டில் வந்து நீங்கள் டைரெக்ஷன் வச்சு மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பெலிகன் பீச்சுக்கு வந்து சேர்ந்துடலாம். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் இந்த ட்ரெக்கிங் மொத்தம் டைம் எடுத்துச்சு. நீ நேராக பார்த்துட்டு போ, காலை பார்த்து வை. See, again here's one path. Yeah. Here's one path. Here is. Yeah. So which is the correct one? Shall we take this? Here's one path going down. Again it goes to that beach only means. So better we take this. Better to go this side only, end of the. आकाश முதல்ல கூகுள் மேப் காட்டுதான்னு பாரு. It also comes clear only.
பேக் கொடு. Beach is there. Yeah. இந்த பெலிக்கன் பீச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபிஷிங் வில்லேஜு. ஸோ இங்கேருந்து நீங்கள் கோகர்னாவோட பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்லை கோகர்னா ரோடு ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்கன்னா இங்கேருந்து பஸ்ஸஸ் இருக்குது. பட் வந்து பஸ்ஸோட ஃப்ரீக்குவன்சி வந்து ரொம்ப கம்மி. பஸ் ஸ்டாண்டு வந்து ரஃபாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரஃபாக வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேறு வேறு டைரெக்ஷன் தான். பஸ்ஸஸ் தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆட்டோ வந்துட்டு அந்த 8 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ்க்கே வந்துட்டு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. காரணம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒன்று பஸ்ஸில் போகணும், இல்லைனா ஆட்டோவில் போகணும். பஸ்ஸு வந்து எப்போ வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணுறதுக்கு ஆட்டோலேயே போயிடலாம் டிசைட் பண்ணிடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகின் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் பெலிக்கன் பீச்சில் பிகின் பண்ணிங்கன்னா நீங்கள் அழகாக நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோகர்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் பஸ்லேயே வந்துடலாம், இல்லைனா ஆட்டோவில் வரலாம். ப்ரைஸ் வந்து கட்டாயம் வந்துட்டு கம்பேரிட்டிவாக அது இங்கேருந்து அங்கே போகிறத விட அங்கேருந்து நீங்கள் பெலிக்கன் பீச் வர்றது வந்து கட்டாயம் ஆட்டோவில் வந்து கம்மியாக தான் வாங்குவாங்க. இங்கே வந்து நீங்கள் லிட்டரலியாக வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, அங்கேருந்து நீங்கள் வெளில போக முடியாதுன்னு அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரங்க அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ட்ரெக் பண்ணி வந்த மாதிரி இந்த பெலிக்கன் பீச் வந்து ஒரு செக்குலர் பீச் கிடையாது. நார்மலாக நீங்கள் இந்தியாவில் பல இடத்துல பார்க்குறீங்களா, ஸோ அந்த மாதிரி ஊரோடு சேர்ந்து உள்ள ஒரு பீச். ஸோ இங்கே வந்து பெரிய லெவலில் வந்து க்ரௌடு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பெரிய லெவலில் இந்த பீச்சில் இல்லை. கட்டாயம் இந்த கோகர்னா சீரீஸை வந்து என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். ஸோ இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.